மேக்ஸ் நியூஸில் வச்சான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி இது ரெண்டுக்குமே கேட்கக்கூடிய பாலிட்டின் டிஆர்பி 2012 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து. த போல் அண்ட் ரெசிடியூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுடைய போல் ரெசிடியூ இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் z+1 / 1 - z² இருக்கு இல்லையா, அதை நான் என்ன செய்கிறேன், f of zன்னு எடுத்துக்கிறேன். f of z equal to z+1 by 1 - z whole square. Okay, let f of z equal to z+1 by 1 - z whole square. சரிங்க, இப்போது இந்த ஃபங்க்ஷனோட அன்டிஃபைன் பாயிண்ட் வேணும்னா டினாமினேட்டர் ஈக்குவல் 0 போடுறோம். ஃபஸ்ட்டு அன்டிஃபைன் பாயிண்ட் தான் நம்ம வந்து சிங்குலாரிட்டியாக இருக்க முடியும். சிங்குலாரிட்டி ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியான்னு பார்த்துட்டு அதை போலான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். போல் ஆஃப் ஆர்டர் என்ன, சிம்பிள் போலா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் 0 போடுறோம். 1 - z whole square equal to 0. ரைட், இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 - z equal to 0 ஆகிடும். இந்த ஸ்கொயர் கட் ஆகிடும் ரூட் எடுத்தோம்னா. அப்போது z equal to என்ன வரும், 1 வரும். அப்போ z equal to 1 தான் அன்டிஃபைன் பாயிண்ட் ஆஃப் f of z. இந்த அன்டிஃபைன் பாயிண்ட் தான் நமக்கு சிங்குலாரிட்டி ஆஃப் f of z. ஓகே, இப்போது இது ஒரே ஒரு சிங்குலாரிட்டி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்குது. அதனால் இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். இஸ் அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z. சரி, இது வந்து போலா ரிமூவபிளா எசென்ஷியலான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இது வந்து பாருங்கள், இது ஒரு ரிசல்ட் படி நம்ம போலான்னு முதல்ல செக் பண்ண போகிறேன். பாருங்கள், இஃப் லிமிட் z goes to a z minus a whole power n into f of z is not equal to 0, but limit z goes to a z minus a whole power n plus 1 f of z equal to 0 அப்படின்னா then we say f has a pole of order n at z equal to a அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போது இந்த லிமிட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0, இந்த லிமிட் வேல்யூ ஈக்குவல் 0 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த a தான் ஃபங்க்ஷன் f of z உடைய போலாக இருக்கும். அதோட ஆர்டர் n. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது. இது ரிலேட்டட் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. சரி, அப்போ என்ன ஆகும்னா இங்கே லிமிட் z goes to இங்கே ஏங்கிறது என்ன, 1, z மைனஸ் ஏங்கிறது 1. ஜஸ்ட் இதில் போடுறேன். n வந்து நான் இந்த 2வை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ண என்ன அதுன்னு பார்க்க போகிறேன். டிசைட் பண்ணிட முடியாது, செக் பண்ண போகிறேன் அந்த 2வை போட்டு. இன்ட்டு f of z வந்து கொஷினில் கொடுத்த z+1 by 1 - z whole square. ஓகே, இப்போ நம்ம 1 - z whole square z - 1 whole square எழுதிக்கலாம் இல்லையா. ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் காமன் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வெளியே வர மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுது. அப்போ z - 1 மாறிக்கும். பிரச்சனையே இல்லை, இதுன்னு நினச்சி நம்ம கட் பண்ண முடியும். அப்போது லிமிட் z goes to 1 z+1. ரைட், இப்போ z 1 கொடுக்குறோம், லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போது 1 கொடுத்தோம்னா 1 + 1 2 வருது. ஓகே, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, நோ டவுட். சரிங்களா, சரி, நாட் ஈக்குவல் 0 ஆகிடுச்சு. ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லிமிட் z goes to 1 z minus a வந்து 1 z minus a whole power n plus 1. அப்போ 2 + 1 3 ஆக்கிடுறேன். இன்ட்டு f of z என்ன, z+1 divided by 1 - z whole square. இப்போ z - 1 whole square எழுதிக்கலாம் இல்லையா. அப்போது ஒரு டேர்ம் கட் ஆகிடுது, z - 1, இன்னும் 1 இருக்குது. அப்போது லிமிட் z goes to 1 z minus 1 into z+1. ரைட், இப்போ z-க்கு 1 நம்ம கொடுத்தோம்னா 1 - 1 0 ஆகிட்டு ஃபுல்லாக 0 ஆகிடுது. பாருங்கள், கரெக்டாக அந்த ரிசல்ட்டோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுது. தேர்ஃபோர் தைரியமாக சொல்லலாம் f has a pole of order n வந்து 2ங்க. 2 ஃபிக்ஸ் பண்ணால் 3 ஆகும்போது 0 ஆகிடுது.
of order n equal to 2 at z equal to 1. ஓகே, எஃபோட ஃபோலு z equal to 1 தான், அதோட ஆர்டர் n equal to 2. ஓகே, சரி. இப்போ போல் ஆஃப் ஆர்டர் n greater than 1 இது. அப்போ இது கண்டிப்பாக சிம்பிள் போல் கிடையாது. போல் ஆஃப் ஆர்டர் m, அந்த m வேல்யூ 2 அப்படின்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கிறேன். ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 1ல இது போல் ஆஃப் ஆர்டர் 2ன்றதுனால ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 divided by m minus 1 factorial, அந்த 2 minus 1 factorial d power m minus 1, 2 minus 1, இதான் m நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, let m equal to 2 divided by dz power 2 minus 1 into z minus a வந்து 1 power 2 into f of z வந்து z plus 1 divided by 1 minus z whole square at z equal to 1. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படியே நீங்கள் m வேல்யூ m இருக்கிற இடத்துலலாம் 2 போடுறீங்க, அந்த z equal to aங்கிற இடத்துல இந்த போல்னாவோ அதை போட்டுடுறீங்க. ஜஸ்ட் இதை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா வேலை முடிஞ்சது. 1 by 2 minus 1 factorial 1 by 2 minus 1 1 factorial 1 factorial 1. அப்போ d power 2 minus 1 1 ஆகிடும் by dz power 2 minus 1 1 ஆகிடும் இன்ட்டு ஒரு z minus 1 ஹோல் ஸ்கொயர்னு இதை மாற்றி எழுதிக்கலாம். இது ஃபுல்லாகவே கட் ஆகிடுது பாருங்கள், முடிஞ்சது. அப்போது z plus 1 மட்டும்தான் இருக்குது at z equal to 1. ரைட், ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். 1 by 1 1 அது விட்டுடலாம். அப்போது d by dz of z plus 1 at z equal to 1. ரைட், அப்போது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு z நடக்குது. ஸோ 1 ஆகிடும் ப்ளஸ் 0, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, வேல்யூ 1 கொடுத்தாலும் 1 தான், இது கான்ஸ்டன்ட் இல்லையா, டேரெக்டாக 1. அப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 1ல நமக்கு 1 தான் கிடைக்குது. ஓகே, பொதுவாக சிம்பிள் போலாக இருந்தால் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ரெசிடியூ ஆஃப் ஜென்ரல் ஃபார்முலா, ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a, சிம்பிள் ஃபார் சிம்பிள் போல். சிம்பிள் போலாக இருந்தால் இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு லிமிட் z goes to a z minus a into f of z. ரைட், அடுத்தது போல் ஆஃப் ஆர்டர் m இருந்தால், போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1 இருந்தால், இது போல் ஆஃப் ஆர்டர் m equal to 1 இருந்தால். ஓகே, சரி. போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1 இருந்தால் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a equal to 1 by m minus 1 factorial, நீங்கள் n கூட யூஸ் பண்ணிக்கலாம், into d power m minus 1 by dz power m minus 1 into ஆஃப், இது வந்து இன்ட்டு சொல்லக்கூடாது, d by dz ஆஃப் சொல்லணும் இல்லையா, அது z minus a whole power m into f of z. இது டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிட்ட பிறகு at z equal to a என்னன்றதை வேல்யூ கொடுத்துடணும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா சிம்பிள் போலுக்கு, இது ஒரு ஃபார்முலா போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1க்கு. ஸோ இப்போ இது வந்து ரெசிடியூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? இந்த ரெசிடியூ நமக்கு எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு எக்கச்சக்கமான வீடியோ போட்டேன், ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு. ஓகே, இப்போ ரெசிடியூ வந்து நமக்கு 1 வந்திருக்கு, போல் நமக்கு போல் 1 பாருங்க, f as a pole of order n equal to 2 at z equal to 1. இந்த z equal to 1ன்றதை நமக்கு போல், அதோட ஆர்டர் 2. சார் இங்கேயே பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியல சார். ஆமாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியும், பட் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தோன்னே சொல்ல முடியாது, அது உஷாராக இருக்கணும். நீங்கள் அதுமாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கோம், போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில், செக் பண்ணிக்கணும் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக. ஓகே இதான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் இருந்து வரணும். அப்போ 1,1 பாருங்கள், ஃபஸ்ட்டு போல் கேட்குறாங்க, ரெண்டாவது தான் ரெசிடியூ கேட்குறாங்க. போலும் 1, ரெசிடியூ 1, ஆப்ஷன் சி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் இசட்டுக்கு அன்டிஃபைன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், அந்த அன்டிஃபைன் பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டி. அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து நம்ம ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்டான்னு பார்த்துக்கிறோம். அப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து போலான்னு செக் பண்ணுறதுக்கு நான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி போலுன்னு செக் பண்ணுறதோட மட்டும் இல்லாத அது ஆர்டர் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலே எஃப்ங்கிறது எஃப் ஆஃப் இசட்டோடைய போல் ஏ, அதோட ஆர்டர் என், இது சாட்டிஸ்ஃபை பண்ணாலே எஃப் ஆஃப் இசட்டோடைய போல் ஏ, அதோட அந்த போலோட
ஆர்டர் வந்து n. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை நான் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கை வைக்கிறேன். ப்ராப்ளமில் செக் பண்ணியாச்சு தெளிவாக. பார்த்தா எனக்கு வந்து எஃப்எஸ்சியை போல், இதுக்கு ஒரு போல் இருக்குது, அதோட ஆர்டர் n ஈக்குவல் டு 2. சிம்பிள் போல் வரல. n ஈக்குவல் டு 1 வந்திருந்தால் சிம்பிள் போல் சொல்லியிருக்கலாம். ஆனால் கிரேட்டர் தென் 1 வந்ததுனால டேரெக்டாக நான் இந்த ரிசல்ட் ரெண்டாவது ரிசல்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே m வேல்யூ 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வருது இல்லையா உள்ள m, அதுதான் நான் வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் எனக்கு இந்த 1 கிடைக்குது. இதுதான் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 1. ஓகே, சரி. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், இதுவும் பாலிட்டி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒன்று. லிமிட் x goes to 0 x minus sin x divided by x cube. The value of limit x goes to 0 x minus sin x by x cube is equal to இந்த நாளில் எதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா 0 minus sin 0 0 0 minus 0 0 by 0 cube 0. இப்போ 0 by 0 ஃபார்ம் வந்துருச்சு, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறோம். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுது, இந்த லிமிட் இந்த மாதிரி 0 by 0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், 1 power இன்ஃபினிட்டி ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய வடிவங்கள், தேரப்பெறாத வடிவங்கள் சொல்லுவாங்க, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அந்த மாதிரி நிறைய வந்ததுன்னா 0 by 0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 1 power இன்ஃபினிட்டி, கொஞ்சம் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வடிவங்கள்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சொல்லிவிட்டு நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் ரூலை அப்ளை பண்ணணும். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வந்துட்ட உடனே நியூமரேட்டர் தனியாக ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டினாமினேட்டர் தனியாக ஒரு தடவை u by v பண்ணிடக்கூடாது. தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணால் வர வேல்யூக்கு அது ஈக்குவல், இந்த லிமிட் வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இதை நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x டிவைடட் பை எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர், ரைட். ஜஸ்ட் இந்த 3 முன்னாடி வந்துடுது, அடுக்கு 1 குறையுது, அவ்வளோதான். சரி, இந்த மாதிரி நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1 மைனஸ் cos 0 1 minus 1 0 பை இங்கே கீழே டிஃபரன்ஷியேட் பண்ண லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஸ்கொயர் 0 3 into 0 0, இதுவும் 0 by 0 ஃபார்மே வருது. இப்போ என்ன சார் பண்ணணும், மீண்டும் வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எத்தனை வாட்டி நம்ம வந்து பண்ண முடியும் பண்ணிகிட்டே போகலாம், தப்பு இல்லை. ஃபைனலாக வந்து நிற்கும் எங்கேயாவது ஒரு ஸ்டேஜில். லிமிட் அகைனு எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறேன். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, அப்போ இந்த மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் sin x ஆகிடும். ஸோ -1 மைனஸ் ப்ளஸ் பை கீழே டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த 2 முன்னாடி வந்து 3யோட மல்டிப்ளை ஆகும், 6x ஆகிடும். ஓகே, சரி. மீண்டும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க, நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக. அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். sin 0 0 பை இங்கே 0 கொடுத்தா 6 into 0 0 ஃபார்ம். என்ன சார் போயிட்டே இருக்குது, ஆமாம் எங்கேயாவது போய் நிற்கும். இந்த ஃபார்ம் வர வர நம்ம மீண்டும் மீண்டும் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். லிமிட் x goes to 0 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x பை 6x டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் to x தானே நடக்குது, அப்போது 6 ஆகிடும், 6 into 1. இப்போ லிமிட் கொடுங்க பாருங்கள், cos 0 1 பை 6. ஸோ நின்றுடுச்சிங்களா. இங்கே நிற்கிற இந்த வேல்யூ தான் ஆக்சுவல் லிமிட் வேல்யூ 1/6. சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்ததும் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். மீண்டும் ஒரு தடவை நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு லிமிட் கொடுக்குறீங்க, மீண்டும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். மீண்டும் அப்புறம் திருப்பினும் நியூமரேட்டர் தனி டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, மீண்டும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் வருது. மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த மாதிரி n டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போகலாம், எங்கேயா போய் நிற்கும். ஓகே, 1/6 கண்டிப்பாக ஒரு ஃபைனைட் வேல்யூவோ இன்ஃபினைட் வேல்யூவோ வந்து நிற்கும். பட் இந்த மாதிரி தேரப்பெறாத வடிவங்களாக நிற்கவே கூடாது. நின்று நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, 1/6 இங்கே எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி, ரைட். ரொம்ப ஈஸி இது இல்லை. இப்போ அடுத்தது ஒன்று பாருங்கள், அதே பாலிட்டி டிஆர்பி 2012 கேட்டிருக்காங்க. த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஈகன் வேல்யூஸ் நிச்சயம் இருக்கும் இல்லை, 3/3 மேட்ரிக்ஸு. இதுக்கு ஈகன் வேல்யூஸ் எத்தனை இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இதுக்கு வந்து ஈகன் வேல்யூஸ் நிச்சயம் இருக்கும். அந்த ஈகன் வேல்யூஸோட சம்மும் ப்ராடக்ட்டும் கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எப்பயுமே இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால மொத்தம் 3 ஈகன் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா. லெட் λ1 λ2 λ3 ஆர் ஈகன் வேல்யூஸ் ஆஃப் given matrix A, ரைட். சரி, இப்போது இந்த ஐகன் வேல்யூஸோட சம் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. சம் ஈக்குவல் டு λ1 ப்ளஸ் λ2
ப்ளஸ் லேம்டா 3 சம் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாருங்கள், இது இருக்குல்ல மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ், இதோட அடிஷன் தான். ஓகே, ஒரு 2 ஃபார்முலா இருக்கு பாருங்கள். சம்மு வந்து இப்படி சொல்லுவோம், ப்ராடக்ட் என்ன சொல்லுவோம், ப்ராடக்ட்டு லேம்டா 1 லேம்டா 2 லேம்டா 3ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக ட்ரேஸ் என்னென்னு லேம்டா 1 ப்ளஸ் லேம்டா 2 ப்ளஸ் லேம்டா 3. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் டிட்டர்மினன்ட் சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ, கிவன் மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் இதுதான், கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் லேம்டா 1 இன்ட்டு லேம்டா 2 இன்ட்டு லேம்டா 3, ரைட். ஸோ கூடுதல் தான், ஐகன் வேல்யூஸோட கூடுதல் வந்து ட்ரேஸுங்க, ஐகன் வேல்யூஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து டிட்டர்மினன்ட்டுங்க, அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், ட்ரேஸும் டிட்டர்மினன்ட்டும் கண்டுபிடிச்சி. ட்ரேஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸோட அடிஷன். அந்த என்னென்ன எலமெண்ட் இருக்கு பாருங்கள், 11 -2 -6 -2 -6 -8 11 -8 3. ஸோ நமக்கு வந்து லேம்டா 1 ப்ளஸ் லேம்டா 2 ப்ளஸ் லேம்டா 3 ஈக்குவல் டு 3. அதாவது என்னென்னா 11 -2 -6, அப்போது 11 -8, 11 -8 வந்து 3. இதுதான் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ட்ரேஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். சம் கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட், நமக்கு டிட்டர்மினன்ட் தேவை. இப்போ டிட்டர்மினன்ட் எதுக்கு தேவை, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்கல்ல, ஐகன் வேல்யூஸே கண்டுபிடிக்காமல் நான் போட்டுட்ருக்கேன், நல்லா கவனிச்சு பாருங்கள். அதை ஐகன் வேல்யூஸே இல்லை, சம்மும் ப்ராடக்ட்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அதுதான் இந்த சம்மோட பியூட்டியே. சரி, இப்போது டிட்டர்மினன்ட் ஏ என்னென்னு பார்க்குறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் நம்மளால் எடுக்க முடியும்ல, 11 -4 -7 7 -2 -5 10 -4 -6, ரைட். இதுதான் டிட்டர்மினன்ட்டு. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, 11 × 12 -20 -4 + 4 × -42 + 50 -7 × -28 + 20, ரைட். அப்போது 11 × -8 + 4 × +8 -7 × -8, right. -88 32 + 56. ஓகே, சிம்பிளிஃபை பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு. -88 + 88 = 0. இதுதான் ப்ராடக்ட். டிட்டர்மினன்ட் ஏன்றது ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஓகே, டிட்டர்மினன்ட் முதல்ல தெரிஞ்சிச்சு, 0 வருது. அப்போது ப்ராடக்ட் ஈக்குவல் டு λ1 × λ2 × λ3. இதுதான் இல்லையா, இங்கே வந்து நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 0, λ1 × λ2 × λ3 = 0. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 0, சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 3. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது சம்மு, அப்புறம் தான் ப்ராடக்ட்டு. சம்மு வந்து 3, ப்ராடக்ட்டு 0. ஃபஸ்ட்டு சம்மு, ரெண்டாவது தான் ப்ராடக்ட். ஆப்ஷன் டி. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் சம்மு ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸோட அடிஷன் தான் சம்மு, டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் ப்ராடக்ட்டு, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அப்படின்ற ரிசல்ட் இருக்கு இல்லையா. அந்த ரெண்டு ரிசல்ட்டை இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா, ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு λ1 + λ2 + λ3 சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி, அந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸோட அடிஷன் தான் ட்ரேஸு. அவள் தாங்க, இது ஃபஸ்ட்டு ரிசல்ட். ரெண்டாவது ரிசல்ட், ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும்ல, தெரியும் நமக்கு. அந்த டிட்டர்மினன்ட் என்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் λ1 λ2 λ3, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்.
நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸி. இது 1 2 3 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நைட்டு ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் இல்லையா, அதோட சேர்த்து கொடுக்க வேண்டியது. ஸோ லென்த்தியாக போகுதுன்னு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை கொடுத்துருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சார். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா போடுறீங்களா சார், இந்த ஷீட்லாம் எங்களுக்கு வேணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்காக என்ன பண்ணிட்டோம், அதே ஒரு பின்னாக தட்டி புக்காக போட்டுட்டோம். 8778084541 இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கை அனுப்பி விடுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இருக்கிற டைமுக்கு வந்து அதை படிச்சிடலாம் அட்லீஸ்ட். ஸோ இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, இது எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்ஹாஸ்பிட்டல் ரூலு, இந்த ரோலின் தியரம், லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம், இது இல்லை எல்ஹாஸ்பிட்டல் ரூலு. அப்புறம் மெக்லாரின் ஃபார்ம், ஒரு மெக்லாரின் சீரீஸை எப்படி எழுதுறது ஒரு ஃபங்க்ஷனை கிவன் இன்டர்வலில், அது டெய்லர் சீரீஸு, லாரன்ஸ் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இதெல்லாம் விடவே கூடாது. இதெல்லாம் போட்டிருக்கீங்களா, வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்க போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே சார், இதெல்லாம் ப்ராப்ளம் போடுறது ரைட்டு. தியரி பார்ட்டு ஃபுல்லாக கேட்பாங்க இல்லையா, ப்ராப்ளம் மட்டுமே ஒரு கொஷின் பேப்பரில் தியரியும் கேட்குறாங்க. அப்போ அந்த தியரி பார்ட்டு மொத்தமாக எங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த தியரி பார்ட்டும் இந்த 1 மார்க் புக்லெட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த புக்லெட், இந்த சொல்யூஷன் புக்லெட்டில் பின்னாடி வச்சுருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து இருக்கிற ஷார்ட் டைமில் கொஞ்சம் தியரி கொஸ்டின்ஸும் நீங்கள் படிக்கணும்ல, அது பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். 8778084541 இது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்றோம். ஒரு புக்லெட் அப்படி மொத்தமாக வரும். 175 பேஜஸ், அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 4 பேஜஸும் ஆட் பண்ணோம்னா, 5 பேஜஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 பேஜஸ் ஆகிடுது. ஓகே, 180 பேஜஸ் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு 10 டேஸ் கூட இல்லை, உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.